ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு ஒரு கடாய் வைங்க, உளுத்தம் பருப்பு போடுங்க, கடலைப்பருப்பு ஒரு கை போடுங்க, போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்ட பிறகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வதக்கணுன்னா நம்ம ஒரு ஒரு பொருளாக போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கடலைப்பருப்பு வதங்கின்னு இருக்குது, உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும். இப்போ நான் ஒரு ஒரு பொருளாக போடுறேன். பாருங்கள், இப்போ நான் காஞ்ச மிளகா போடுறேன். காஞ்ச மிளகா போட்டு ஒரு சுற்று வதக்குங்க. நல்லா நல்லா காஞ்ச மிளகா நல்லா கிறிஸ்பி ஆகணும், அதனால் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் பூண்டு போடுறேன். பாருங்கள், பூண்டு கொட்டுறேன். பூண்டு போட்டோன்னா நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதெல்லாம் வதங்கி கொஞ்சம் கலர் மாறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா கலக்குங்க. ஸ்டீபன் டச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் வர முடியாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலையை நான் காய வச்சு ஏற்கனவே அலசி காய வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் அலசிட்டு நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்காக தனியாக காய வச்சுருவேன். அதை எடுத்து நான் மறுபடியும் கொட்டுறேன். நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி அதை ஆறணுன்னு நம்ம கையில் அமுக்குனாலே அப்படியே பொடியாகிடும். சரிங்களா? அதை எடுத்து நல்லா தேவையான அளவு புளி போடுங்க. இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புளிப்பு இந்த பருப்புலாம் போட்டு செய்கிறோம்ல, ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இதை நெய் போட்டு சாப்பாடு கலக்கி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் செஞ்சு பாருங்கள். புளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி வச்சுட்டு நல்லா ஆற விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆற விட்ட பிறகு அரைங்க. சரிங்களா? நல்லா வதக்கிட்டு ஆற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஆறிடுச்சான்னு இப்போ நம்ம கையை வச்சு நல்லா நசுக்கணும்னா அதிலே தெரிஞ்சுக்கலாம் இது ஆறிடுச்சுன்னு. தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், நான் கையில் அள்ளி காட்டுறேன், எப்படி வருது பாருங்கள். அப்படி கையில் அப்படியே மாவாக ஆகும் ஆறின பிறகு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் அந்த கருவேப்பிலை பாருங்கள், அப்படி தூளாகுது. இதுதான் பதம் கரெக்டு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்குவோம். பவுட்ரு அரைச்சிக்கின்னு இதை பாருங்கள், பவுட்ரு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாய் வைங்க. கடாய் வச்சு இதை நம்ம தாளிச்சிக்குவோம். சரிங்களா? தாளித்து தான் நம்ம இது செய்ய முடியும். பாருங்கள், இதுக்கு எண்ணெயை ஊற்றிட்டேன். கடுகு சீரகம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா இந்த பவுடரை தூக்கி கொட்டுங்க. கடலைப்பருப்பு போடுறேன் நான் தேவையான அளவு. கடலைப்பருப்பு போடலாம். பசங்களுக்குன்றதுனால அந்த கிறிஸ்பியாக இருந்தால் கடகுன்னு என் பொண்ணு சாப்பிட்ருவா. அதுக்காக தான் நான் கடலைப்பருப்பு போடுறேன். பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் எடுத்து கொட்டலாம். இந்த கருவேப்பிலை பவுடரை எடுத்து கொட்டிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அந்த புளி ஒரு பக்கம் இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அது சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்குங்க. வதக்கின பிறகு நம்ம நெய் ஒரு கரண்டி போட்டு சாப்பாடு போட்டு கிண்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இந்த ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே ஒரு 2 செகண்ட் தான் அதை அப்படியே இழுத்துட்டு அப்படியே சுண்டி வரும். பாருங்கள், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த பவுடர்லேயே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் எடுத்து நம்ம பாருங்கள் இறக்கிட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அது பாருங்கள், ஒட்டாத அளவுக்கு. பாருங்கள், இதுதான் பதம் இதுக்கு. இதை இறக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பூன் நெய், தேவையான அளவு நெய்யை போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கி சாப்பாடு இதுக்கு பசங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து, இது ஹெல்தி, நல்ல சத்துள்ள பொருள். இந்த மாதிரி பொருளை நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எதையோ கொடுக்குறதோட நம்ம கையால் ஒரு ஸ்ட்ரென்த்தான பொருள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமே. பாருங்கள், நெய்யை போட்டு நான் நல்லா கலந்து விடுறேன். பாருங்கள், அந்த கெடாவிலே அந்த நெய் கரையுது பாருங்கள். அதை நல்லா போட்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாடு கலக்கிறேன். சரிங்களா? இதை அடுப்பில் இருக்கும்போது நெய் போட்டிருக்கலாம், இல்லை இந்த சூட்டில் போட்டாலே கரைஞ்சிடும் சொல்லிட்டு தான் நான் எடுத்துட்டேன். பாருங்கள், அந்த சூட்டில் போட்டு எப்படி கரைக்கிறேன் பாருங்கள். கரைச்சி எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பாட்டு கலக்கிடுங்க. சரிங்களா? இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? இதை நான் எப்பவுமே நான் செய்வேன். அப்பப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை சாதம் ரெடி. நீங்கள் இந்த பொடியை நெய் போட்டு கலக்கி டிஃபன் கூட வச்சுக்கலாம். இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.